ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடேஸே குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தி பிரவீன் பூர்வாதில் இருக்கக்கூடிய ஹிந்தி சாகித்ய கா சம்ஷிப்த் இतिहास அதில் வந்து 12th கொஸ்டினான பக்தி கால் हिंदी साहित्य का स्वर्ण युग है, इस उक्ति की विवेचना कीजिए. ஒன்று தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் இம்பார்ட்டண்ட்டானதெல்லாம் ஃபஸ்ட் எடுத்துட்றேன். அதுக்கப்புறமா வந்து எல்லா லெசன்ஸ் எல்லா கொஷின்ஸுமே எடுக்கிறோம். பட் வந்து இம்பார்ட்டண்ட்டானதை வந்து ஃபஸ்ட் எடுத்துறோம். ஓகேவா? இப்போ 12th ஒன்று இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, பக்தி காலத்தை தான் வந்து ஹிந்தி இலக்கிய உலகத்தினுடைய ஹிந்தி இலக்கிய வரலாற்றினுடைய ஸ்வர்ண யுகமாக சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து என்ன சொல்கிறது, விவாதியுங்கள். அதற்கான விவாதத்தை அது ஏன் அப்படின்றதற்கான அந்த விஷயத்தை தாருங்கள். प्रस्तावना मुन्नुरे. भारत के इतिहास में गुप्त काल को स्वर्ण काल कहा जाता है. பாரதத்தினுடைய வரலாற்றில் வந்து குப்தர்களுடைய காலத்தை தான் வந்து ஸ்வர்ண யுகம், பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. உஸ் கால்மே ஜனதா சுகி தி. அந்த காலத்தில் தான் வந்து மக்கள் வந்து ரொம்ப சுகமாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர். சோரி கா பை நஹீன் தா. திருடர்களினுடைய பயம் அவங்களுக்கு கிடையாது. அன்ன மில்தாத்தா. சபுக்கோ அன்ன மில்தாத்தா. எல்லோருக்குமே வந்து உணவு அதெல்லாம் வந்து கிடைக்க பெற்றது. வறுமை, பசி, பஞ்சம் அதெல்லாம் இல்லாமல் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்தனர். தேஷ் சம்பன்னதா. ரொம்ப நாடு வந்து ரொம்ப செழிப்புடையதாக இருந்தது, ரொம்ப வளமானதாக இருந்தது. இஸ்லியே இத்திஹாஸ்கார் குப்தோங்கே கால் கோ ஸ்வர்ண யுக் மான்தேகே. ஸோ இதனால தான் வந்து வரலாற்றாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் வந்து வரலாற்றில் வந்து குப்தர்களுடைய காலத்தை வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கருதுகிறார். மகர் சாகித்யக்கு இतिहास में किसी काल को स्वर्ण युग कहने का अर्थ भिन्न है. ஆனால் இலக்கியத்தினுடைய வரலாற்றில் வந்து எந்த காலத்தை வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து வேறுபட்டது. இது வந்து ரீசன் வந்து மக்கள் நல்லா இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, பசி பட்டினி இல்லாமல் இருந்தாங்க, எல்லோருக்கும் உணவு கிடைச்சிது அப்படின்றதுனால பொற்காலம் சொல்கிறாங்க. பட் இலக்கிய உலகில் வந்து அது வந்து டிஃபராக இருக்குது. हिंदी साहित्य के इतिहास में भक्ति काल को स्वर्ण युग क्यों कहा जाता है. ஹிந்தி இலக்கிய உலகத்தில் வந்து அதனுடைய வரலாற்றில் வந்து பக்தி காலத்தை தான் வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இஸ் பிரஷன் கா உத்தர் பானே கா பிரயத்ன கரேங்கே. இந்த கொஷினுக்கான ஆன்சரை பெறுவதற்கான பிரயத்னம் தான் இங்கே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆஸ்ரயதாத்தும் சே முக்தி. அந்த ஆசிர வாழ்க்கை, அதாவது புலவர்களுக்கு, கவிஞர்களுக்கு இவங்கெல்லாம் வந்து அரசர்களே வந்து இருப்பிடம் வழங்கியிருப்பாங்க. அங்கே இருந்து அவங்க வந்து அவங்களுடைய அடைக்கலத்தில் தான் இவங்க இருப்பாங்க. ஸோ அந்த அடைக்கலத்திலேருந்து விடுதலை அப்படின்றத என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இப்போ இந்த பேரால பார்க்கலாம். வீர் காத்தா கால்மே கவி லோக் கிசி ராஜா கே ஆசிரியமே ரஹ்தேகே. வீரகாத்தா காலில் வந்து கவிஞர்கள் வந்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஏதோ ஒரு ராஜாவினுடைய அந்த அடைக்கலத்தில் அவங்களுடைய அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க, வாழ்ந்து கொண்டு வந்தனர். உஸ் ராஜாக்கோ குஷ் கர்னே கேலியே வே கவிதா லிக்தேகே. எந்த காலத்தில்? வீரகாத்தா கால். அந்த காலத்தில் இது எப்படி பக்தி கால், அதே மாதிரி வீர்காத்தா கால். நம்ம அடுத்தடுத்து அந்த கொஷின்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து வீர்காத்தா கால் அப்படின்னா அந்த போர், வீரம் அந்த மாதிரியான காலம் தான் அது. இது வந்து பக்தி காலம். ஸோ அந்த வீரகாத்தா காலில் வந்து ராஜாவை குஷிப்படுத்துவதற்காக, திருப்திப்படுத்துவதற்காக கவிஞர்கள் கவிதைகளை எழுதினர். கவியோங்கோ உன் ராஜாவோங்கி வீரத்தாக்கா ஜூட்டா வர்ணன் கர்ணேமே கோயி சங்கோச் நஹிந்தா. கவிஞர்கள் வந்து ராஜாவை பற்றி அவங்களுடைய வீரத்தை வந்து பொய்யான விஷயத்தை வர்ணிப்பதற்கு கூட அவங்க கோயி சங்கோச் நஹிந்தா, எந்த சங்கோச்சமும் அவங்க படலை. எப்படின்னா, இப்போ வந்து அந்த 23ஆம் புலிகேசிலெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வடிவேல் வந்து பின்னாடி வரப்போகிறவங்களுக்கு நம்ம எப்படி இருக்குன்னு தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ரொம்ப ஒரு வீரமான மனிதராக வரைஞ்சிட்டு இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி வந்து கவிஞர்கள் வந்து ராஜாவை திருப்திப்படுத்துவதற்காக அவங்களுடைய வீரத்தை வந்து ரொம்ப அருமை பெருமை பயங்கரமாக வந்து புகழ்ந்து கவிதைகளை எழுதினாங்க. அதுக்கு அவங்க எந்த ஒரு தயக்கமும் கொள்ளவில்லை. இஸ் கால்மே சாகித்ய லங்கடாத்தா और उसे राजाओं की बैसाखी की ज़रूरत थी. இந்த காலத்தில் வந்து இலக்கியம் அப்படின்றது ஒரு முடமான ஒரு விஷயமாக இருந்தது. அது வந்து
எப்படி இருந்ததுன்னா, ராஜாக்கள் வந்து தனக்கு தேவை அப்படின்னு சொல்லி, அவங்களுடைய ஊன்றுகோல் அ அவங்களுடைய அ தேவை வந்து இவங்களுக்கு இருந்தது. ஸோ, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ராஜாவை வந்து திருப்திப்படுத்துவதற்கான கவிதைகளை தான் இவங்க வந்து படைத்தாங்க. लेकिन भक्ति काल के कवि किसी भी राजा से मांग नहीं காத்தே தே. ஆனா, இந்த பக்தி காலத்துல வந்து எந்த கவிஞர்களுமே வந்து எந்த ராஜா கிட்ட இருந்துமே வந்து சாப்பிடுவதற்காக வேணும், எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அடைக்கலத்துல இல்ல. உன்கோ பூரி ஆசாதி தி. ஸோ அந்த மாதிரி இல்ல அப்படின்றதுனால, அவங்களுக்கு முழு சுதந்திரமும் இருந்தது. ஏன்னா வந்து இப்ப நீங்க ஒரு ராஜா கீழ இருக்கீங்க. அவரு தான் உங்களுக்கு கவனிச்சுக்கிறாரு. உங்களுக்கு சாப்பாடு இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிறாரு. உங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்கு அப்படிங்கும்போது, அவரவே வந்து நீங்க எப்படி வந்து தப்பா வந்து கவிதைகள் எழுத முடியும். ஸோ அவர திருப்திப்படுத்துவதற்காக அருமை பெருமையா அப்படின்னு சொல்லி பொய்யான விஷயங்கள எழுதுவோம். ஆனா இந்த பக்தி காலத்துல அப்படி கிடையாது. ஸோ கவிஞர்கள் வந்து ரொம்ப சுதந்திரமாக செயல்பட்டனர். प्रामाणिकता ஒரு சான்று, ஒரு ப்ரூஃப். वीरगाथा काल के काव्यों को अप्रामाणिक माना जाता है. பிரமாணிக்கத்தா அப்படின்னா ஒரு நிரூபிக்கப்படக்கூடிய ஒரு சான்றாக எப்படி இருக்கு சான்றுகள் அப்படின்னா, வீரகாத்தா காலில் வந்து காவியங்களை படைப்பதற்குல வந்து அதற்கு எந்த விதமான அதை நிரூபிப்பதற்கு எந்த ஒரு விஷயமுமே இல்லை. அது வந்து அப்ரமாணிக் மானா ஜாத்தாகை, நிரூபிக்கப்பட முடியாத விஷயமாகத்தான் அது இருக்கிறது. ஏன்னா அதுக்கு எந்த ப்ரூஃப்மே கிடையாது. பக்தி கால்க்கு அகர் காவிய பிரமாணிக்கை. ஆனால் பக்தி காலத்தில் வந்து எல்லா காவியங்களுமே வந்து நிரூபிக்கப்பட்டுள்ளது உண்மை அப்படின்றது, அதற்கான சான்றுலாம் இருக்கு. பாஷாக்கி உன்னதி, மொழியினுடைய அந்த வளர்ச்சி. ஆதிகால்மே பாஷா டூட்டி ஃபூட்டி தி. பழங்காலத்தில் வந்து மொழி அப்படின்றது வந்து ரொம்ப டேமேஜாக இருந்து புரோக்கபிள் அப்படின்னு எதுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னா, வியாக்கரன் சம்பந்தி கை தோஷ்தே. இலக்கண முறையில் அந்த கிராமரில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது. ஸோ வந்து அந்த லாங்குவேஜ் அப்படின்றது சரியான முறையில் இல்லை பழங்காலத்தில். பக்தி காலமே பாஷாக்கி உன்னதி ஹுயி. அந்த பக்தி காலத்தில் தான் வந்து அந்த மொழியினுடைய முன்னேற்றம் அப்படின்றது ஏற்பட்டது. பாஷாக்கி கலத்தியா சுதாரி கயி. மொழியினுடைய அந்த தவறுகள் எல்லாம் வந்து கலத்தியா சுதாரி கயி திருத்தப்பட்டது. அதை வந்து ரெக்டிஃபை பண்ணாங்க, அதை வந்து கரெக்ட் பண்ணாங்க அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம். இஸ்லியே சாகித்யமே சுபோதத்தா ஆ கயியே. ஸோ அந்த இலக்கியம் அப்படின்றது எல்லோருக்கும் விளங்கக்கூடிய விதமாக அது இருந்தது. சரியான முறையில் அது எழுதுவதற்கும் அதை படிப்பவங்களுக்கு அதை புரிந்து கொள்வதற்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்பட்டது. आज हम शुद्ध भाषा बोल पा रहे हैं तो भक्ति काल में हुई भाषा की उन्नति के कारण ही है. இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த சுத்தமான மொழிக்கு வந்து பேசக்கூடிய இந்த மொழிக்கு எது வந்து ஒரு உறுதுணையாக ஒரு ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னா, அந்த பக்தி காலத்தில் இருந்த அந்த மொழியினுடைய முன்னேற்றத்தின் காரணமாகத்தான் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த தூய்மையான மொழி ஏற்படுவதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தது. பகுமுகி எப்படி பன்முக விஷயங்களை பற்றி இருந்தது. भक्ति काल में साहित्य बहुमुखी हो गया. 4 धाराएं चली तो साहित्य को भी சதுர்முக் திக்கானா படா. பக்தி காலத்தில் வந்து இலக்கியம் அப்படின்றது வந்து பன்முக விஷயங்களை பற்றி பலதுறைப்பட்ட விஷயங்களை பன்முகத்தன்மை கொண்ட திறமையான விஷயங்களாக அது உருப்பெற்றது. 4 திசைகளுக்குமே சென்று அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அதாவது வந்து முதல்ல வந்து அந்த ராஜாக்களினுடைய விஷயங்களை பற்றி அவங்களுடைய அருமை பெருமைகள் அது மட்டுமே இருந்து வந்த நேரத்தில், இந்த காலத்தில் வந்து எல்லா விஷயங்களுமே பற்றி இதை பற்றி தான் நம்ம எழுதணும், இந்த துறை சம்பந்தமாக தான் எழுதணும் அப்படின்னு இல்லாமல் எல்லா விஷயங்களை பற்றின இலக்கியங்களும் வந்தன. அதை நம்மால் காண முடிகிறது. எல்லா விஷயங்களுமே வந்து அந்த திறமை காணப்பட்டது. इससे साहित्य में विभिन्नता आ गई. ஸோ சாகித்ய இதில் வந்து பலதரப்பட்ட விஷயங்கள் வந்தன. इसी विभिन्नता के कारण ही किसी भी भाषा का साहित्य जिंदा रहता है. ஸோ இந்த பல்வேறு தரப்பட்ட அந்த விஷயத்தின் காரணமாகத்தான் கிசி பி பாஷா கா சாகித்ய ஜிந்தா ரஹ்தா ஹை. அதுதான் வந்து எந்த ஒரு இலக்கியத்திற்கும் வந்து எந்த ஒரு மொழியினுடைய இலக்கியமாக இருந்தாலும் அது எப்பவுமே வந்து இருந்து கொண்டே இருப்பதற்கு ஜிந்தா ரஹ்தாக எப்பவுமே அது நிலைத்து இருப்பதற்கு வந்து இந்த பலதரப்பட்ட விஷயங்கள் பல்வேறுபட்ட விதமாக எழுதக்கூடியது இதெல்லாம் வந்து நிலைத்திருப்பதற்கு உதவிகரமானதாக அமைந்திருக்கிறது.
ஜன் சேவக். கவிதா ராஜாவோं की सेविका थी. எப்படி வந்து மக்களினுடைய சேவகனாக மக்களுக்கு ஒரு சாதகமான விஷயங்களை எழுதக்கூடியதாக மக்கள் புரிந்து கொள்ள விதமாக எப்படி வந்து இலக்கியம் ஏற்பட்டது, இலக்கியம் மாறியது. இதுக்கால் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் எடுத்த விதம் அப்படின்னா ஒரு 2 செகண்ட் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 2 லைனில் நீங்கள் அதை தெரியப்படுத்தலாம். அது எனக்கும் வந்து மோட்டிவேட்டிங்காக அமையும். அண்ட் இதே மாதிரி பிரவீன் பூர்வாத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஞாபகமாக நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவிதா ராஜாவோं की सेविका थी. கவிதைகள் வந்து ராஜாவுகளுக்கு மட்டுமே வந்து சேவகர்களாக இருந்தன. அந்த கவிதைகளினுடைய படைப்பு அப்படின்றது ஏன்னா வந்து ராஜாக்களை பற்றி மட்டுமே எழுதி கொண்டிருந்த காலம் ஒன்று உண்டு. ராஜ் மெஹலோமே பந்த் தி. ஸோ அது வந்து அந்த அரண்மனையிலே மட்டுமே வந்து அது நின்று விட்டது. அதோட வந்து அதனுடைய எல்லை வந்து நின்று விட்டது. கபீர்னே ஜனதா கி பாஷாமே கவிதா லிக்கி. கபீர் அவர்கள் வந்து மக்களினுடைய மொழியில ஜனதா கி பாஷா மக்களினுடைய மொழியில வந்து கவிதைகளை எழுதினார். ஆம் ஜனதா சாகித்ய கி ருச்சி லேனே லகி. ஸோ பொதுமக்கள் கூட வந்து என்ன பண்ணாங்கன்னா இலக்கியத்தினுடைய அந்த ருசியை உணர முடிந்தது. அதனுடைய அந்த அனுபவத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. இஸ் தரஹ் சாகித்ய ஜனதா கா சேவக் ஹோ கயா. இந்த விதத்தில் இலக்கியம் அப்படின்றது மக்களினுடைய சேவகனாக மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அது அமைந்தது. ஜனதா கோ அச்சுதா சோடுகர் சாகித்ய பகுகால் தக் சல் நஹி சக்தா. மக்களை தொடாமல் மக்களை சென்றடையாமல் இந்த இலக்கியம் அப்படின்றது நிறைய காலங்கள் செல்ல முடியாது, நிலைத்திருக்க முடியாது. அலங்காரோங்கா பிரயோக். அந்த அலங்காரங்கள் அந்த மொழியினுடைய அலங்காரங்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருந்தது. வீரகாத்தா கால் சே சல்கர் பக்தி கால் கே சமய தக் ஆக்கர் பாஷா சுவ்யவஸ்தித் ஹோ கயி. அந்த வீரகாத்தா காலில் இருந்து பக்தி கால் சமயத்தில் தான் வந்து அந்த மொழி அப்படின்றது லாங்குவேஜ் அப்படின்றது ஒழுங்கமைக்கப்பட்டது. சுவ்யவஸ்தித் ஹோ கயி. इसलिए भक्ति काल के साहित्य में अलंकारों का भरमार प्रयोग हुआ. ஸோ இந்த பக்தி காலத்தில் தான் வந்து இலக்கியங்களில் வந்து நிறைய அலங்கார விஷயங்கள் வந்து உபயோகப்படுத்தப்பட்டது. ஏன்னா வந்து கிராமர் வந்து முதல்ல வந்து கிராமர் அந்த இலக்கணம் விதிப்படி மொழியெல்லாம் வந்து சரியில்லாமல் இருந்தது. அதற்கப்புறம் அதெல்லாம் சரியாக மாற்றி அமைக்கப்பட்டு அதில் வந்து மொழியில் வந்து ஒரு விஷயத்தை உணர்வுபூர்வமாக அதனுடைய விஷயங்கள் எப்படி நடந்தது அப்படின்ற அந்த உணர்வு இடம் இதெல்லாமே வந்து அலங்காரமாக அது கொடுக்கப்பட்டது. அது கதையாகட்டும் கவிதையாகட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்ல. இஸ்லியே பாட்டக்கு சாகித்ய பிரேமி பன்தே கயி. ஸோ படிக்கிறவங்க வந்து அந்த இலக்கியத்தை விரும்பக்கூடியவர்களாக ஆனார்கள். சௌந்தர்ய அழகு. कला सौंदर्य और भाव सौंदर्य दोनों गुण साहित्य के लिए वांछित है. கலை அழகும் மற்றும் வந்து உணர்ச்சி பூர்வமான அந்த உணர்ச்சி அழகும் இது ரெண்டும் தான் வந்து இந்த 2 குணங்களும் தான் வந்து இலக்கியத்தின் வந்து ஒன்றிணைந்து இருக்கிறது. அது ரெண்டும் தான் ரொம்ப வந்து தேவையான விஷயம். பக்தி கால் கி ரச்சனாவோமே ஏ दोनों விசேஷத்தாயே மில்தி है. பக்தி காலத்தில் இருந்தக்கூடிய அந்த படைப்புகளில் வந்து இந்த 2 விஷயங்களுமே சிறப்புகளுமே இருந்தது. सूर के प्रेम वर्णन बाल लीला वर्णन दिल को आनंद देने वाले हैं. சூர்தாசனுடைய அந்த பிரேம் வர்ணன் அந்த காதலனுடைய அந்த வர்ணனைகள் பால் லீலா வர்ணன் இது எல்லாமே வந்து அந்த குழந்தைகளினுடைய அந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து வர்ணிக்கப்பட்டது வந்து தில்கோ ஆனந்து தேனே வாலேஹே மனதிற்கு ஒரு ஆனந்தத்தை வழங்கக்கூடியதாக அமைந்தது. நித்தி போத் நீதி விஷயங்கள்ல இது எப்படி இருந்தது. सौंदर्य ही नहीं नीति का निरूपण भी साहित्य का ही गुण है. வெறும் அழகு மட்டும் இருந்தால் பத்தாது, அதனுடைய நீதி ஒரு நேர்மையான விஷயங்களை கடைப்பிடிக்கக்கூடியதாக அது இருக்கணும். வெறுமனே வந்து நம்ம கவிதைகள் எழுதுகிறோம், கதைகள் படைக்கிறோம், கட்டுரைகள் எழுதுகிறோம் அப்படிங்கிறக்காக எது வேணால் எழுதலாம், எந்த தீய விஷயங்கள் வேணால் பரப்பலாம் அப்படின்றது இல்லாமல் சரியான நீதி போதனைகளாக அது இருந்தது. கபீர்னே சஹி கலத்கா ஞான் தியா. கபீர் அவர்கள் வந்து சரி எது தவறு எது அப்படின்ற அந்த அறிவை வழங்கினார். तुलसी ने रामचरितमानस में आदर्श समाज का चित्रण करके लोगों को मार्गदर्शन दिया. துளசி அவர்கள் வந்து ராமச்சரித் மானஸ் அப்படின்ற தன்னுடைய படைப்பில் வந்து ஆதர்ஷ சமாஜ் ஒரு சரியான ஒரு சமூகம் ஒரு சரியான சமூகத்திற்கு தேவையான அந்த விஷயங்களை ஆதர்ஷ சமாஜ்கா சித்ரன் அந்த வடிவமைப்பின் மூலியமாக
மக்களுக்கு லோகோங்கோ மார்கதர்ஷன், மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அவர் இருந்திருக்கிறார். மக்களுக்கு ஒரு நல்ல வழியை அவர் காட்டியிருக்கிறார். नवीनता புதுமை. இஸ் கால் மே நயி பாத்தோं को नए ढंग से कहा गया. இந்த காலத்தில் தான் வந்து புது புது வார்த்தைகள் புது புது முறையில் வந்து உபயோகிக்கப்பட்டது, பேசப்பட்டது. நயே முகாவரே பனாயே கயே, புது புது ப்ராவப்ஸ் பழமொழிகள் எல்லாம் வந்து உருவாக்கப்பட்டது. நயே நயே சந்து பனாயே கயே, புது புது அந்த சந்து, அந்த சரணங்கள், அந்த விஷயங்கள் அதெல்லாம் சொல்லுவாங்களே, எதுகை மோனை, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டது. நயி உப்பமாயி தி கயி, புது விதமான அந்த ஒப்பனைகள், அந்த எக்ஸாம்பிளோட அந்த ஒப்பனைகள், ஒரு பொருளுக்கு அது வந்து இப்படி இருந்தது அப்படின்ற மாதிரியான ஒப்பனைகள், அந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு எடுத்துக்காட்டாக அதற்கு தேவையான விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த சமயத்தில் தான் வந்து உருவாக்கப்பட்டது. நயே அலங்கார் சல்னே லகே, புது அந்த மொழிக்கு புதுவிதமான அலங்காரங்கள் ஏற்படுத்தப்பட்டது. आज हम जो बातें पढ़ते हैं उसका मूल ढूंढेंगे तो भक्ति काल में पा जाएंगे. இப்போ नए अलंकार चलने लगे. आज हम जो बातें पढ़ते हैं, இப்போ நம்ம பேசுகின்றது, படிக்கின்ற விஷயங்கள், இது எல்லாம் வந்து அதனுடைய மூலம், அதனுடைய வந்து ஆணிவேர் அப்படின்றது வந்து அதை தேடணும். அதனுடைய சோர்சஸ் அப்படின்னா அது எங்கே இருக்குன்னா பக்தி காலத்தில் தான் கிடைக்கப்பெறுகிறது. பக்தி கால் கா சாகித்ய சிர் நவீகை, பக்தி காலத்தில் தான் வந்து ஒரு உச்சத்தை, ஒரு புதிய உச்சத்தை வந்து தொட்டது. புதுமைத்தன்மை அப்படின்றது ஒரு புதிய உச்சத்தை தொட்டது. ஆகாத்மகதா, साहित्य के साथ संगीत मिल जाता है तो वह अमर हो जाता है. இலக்கியத்தோட வந்து அந்த இசையும் கிடைக்கப்பெறுது அப்படின்னா அது வந்து எப்பவுமே வந்து அழியா புகழ் பெற்று எப்பவுமே அது இருக்கும், அழியா புகழோட அது இருக்கும். ஜப் கீத் காயா ஜாத்தா ஹை தப் ஹமாரே தில் கா ஃபூல் கில் உட்டுதாக, எப்போ வந்து ஒரு பாடல் பாடப்படுகிறது அப்படின்னாலும் நம்மளுடைய மனதில் வந்து ஹமாரே தில்கா, நம்மளுடைய மனதில் ஒரு பூ பூக்கிறது. பக்தி கால்மே கானே யோகிய கயி பத்து லிக்கே கயே, பக்தி காலத்தில் வந்து நிறைய பாடக்கூடிய தகுதி பெற்ற நிறைய வரிகள், சந்தங்கள், கவிதைகள் வந்து எழுதப்பட்டன. கவி ஸ்வயம் காத்தே பீத்தே, கவிஞர்கள் வந்து அந்த கவிதையை படைக்கக்கூடிய கவிஞர்கள் வந்து ஸ்வயமாக பாடக்கூடியவர்களாகவும் கூட இருந்தனர். யஹ் பாத் ஆஜ் பி பாயி ஜாத்தியே, அது இப்போவும் வந்து கிடைக்கப்பெறுகிறது. ஃபிலிமோன்கே கானே பிரசித்து ஹோ ஜாத்தே ஹே, இப்போல்லாம் வந்து அந்த மூவிலெலாம் வந்து அந்த அது கிடைக்கப்பெறுகிறது, புகழ்பெற்ற அந்த பாடல் வரிகள், அந்த விஷயங்கள் எல்லாம். பக்தி கால் கே கே பதோங்கா பரிவர்த்தித் ரூப் ஹி சினிமா கே கானே ஹே, அந்த பக்தி காலத்தினுடைய அந்த பாடல் வரிகளினுடைய அந்த புது பரிணாமம், பரிமாற்றம் அப்படின்றது வந்து அதனுடைய வடிவம் அப்படின்றது சினிமாகளில் பாடப்படுகிறது. आज भी कवि सम्मेलन में कवि गाकर ही अपनी रचना सुनाते हैं. இப்போ கூட கவிஞர்கள் சம்மேளன் அப்படின்னா அந்த கருத்தரங்குகள், அந்த மாதிரி சச்சங்கங்கள் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சம்மேளனத்தில் வந்து கவிஞர்கள் வந்து தங்களுடைய பாடலை வந்து படைக்கின்றனர், அதை வந்து மற்றவர்களுக்கு படைக்கின்றனர். யஹ் பக்தி காலின் சாகித்ய கா பிரபாவ் ஹீ ஹை, இது பக்தி காலத்தினுடைய, பக்தி இலக்கிய காலத்தினுடைய ஒரு தாக்கத்தால் தான் இது ஏற்பட்டிருக்கிறது. அப்போ இருக்கக்கூடிய நிறைய கவிதைகள், அந்த மாதிரியான விஷயங்கள் கூட நம்ம சினிமாவில் வந்து பார்க்கலாம். அந்த கவிதைகளை வந்து பாடலாக வந்து வடிவமைக்கிறாங்க. உபசங்கார், முடிவுரை. பக்தி காலின் கி ரக்ஷனாயே அபி தக்கு நவீன் ஹை, பக்தி காலத்தில் இருக்கக்கூடிய அந்த படைப்புகள் இப்போ கூட ஒரு புதுமையானதாகத்தான் அது இருக்கிறது. உன் ரச்சனா ஓங்கோ பூரி தரஹ் படு பானாபி முஷ்கில் ஹை, அந்த படைப்புகளை எல்லாம் வந்து முழுவதுமாக படித்து முடிப்பது அப்படின்றது கடினம்தான். பாஷா கி ஆஜ் கி உன்னதி கி நீவ் பக்தி கால் மே ஹி சிப்பி ஹை, இப்போ இருக்கக்கூடிய அந்த லாங்குவேஜினுடைய அந்த முன்னேற்றம், இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த லாங்குவேஜ் மொழியினுடைய முன்னேற்றம் அப்படின்றதுனுடைய அந்த ஆணிவேர், அந்த நேட்டிவ், அதனுடைய ஆரம்பம் அப்படின்றது வந்து பக்தி காலத்தில் தான் இருந்தது. உஸ் சமயக்கே கீத் ஆஜ் பி மந்திரோமே சத்சங்கோமே காயே ஜாத்தே ஹே,
அப்போ இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் பாடப்பட்ட பாடல்கள் இப்பவும் கூட கோயில்கள், மந்திரோமே கோயில்கள் மற்றும் சத்சங்கங்கள்ல வந்து பாடப்படுகிறது. அதாவது அந்த கோயில் சம்மந்தமான அந்த சமயம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நடக்கக்கூடிய மீட்டிங்கில அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து அது பாடப்படுகிறது. உஸ் கால் கி ரச்சனாओं में साहित्य की हर विशेषता पाई जाती है. அந்த காலத்துல இருந்த படைப்புகளின் மூலியமாக இலக்கியத்தினுடைய ஒவ்வொரு சிறப்புகளுமே நம்மால் பெற முடிகிறது. बाद के साहित्य के लिए वह साहित्य प्रेरक रहा. அது இப்ப இருக்கக்கூடிய அடுத்தடுத்து வந்த அந்த இலக்கியங்களுக்கு கூட அந்த முன்னாடி அமைக்கப்பட்ட அந்த பக்தி காலத்துல படைக்கப்பட்ட இலக்கியங்கள் எல்லாம் வந்து ஒரு தூண்டுதலாக அது இருந்து வருகிறது. इन कारणों से हम भक्ति काल को ஹிந்தி சாகித்ய கா ஸ்வர்ண யுக் மான்தே ஹே. இந்த காரணங்கள் எல்லாத்தினால தான் வந்து நாம் பக்தி காலத்தை வந்து ஹிந்தி இலக்கியத்தினுடைய பொற்காலம் ஸ்வர்ண யுக் அப்படின்னு கருதுகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த பக்தி கால் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் எடுத்த விதம் அப்படின்னா ஒரு 2 செகண்ட் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 2 லைனில் நீங்கள் அதை தெரியப்படுத்தலாம். அது எனக்கும் வந்து மோட்டிவேட்டிங்காக அமையும். அண்ட் இதே மாதிரி பிரவீன் பூர்வாத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஞாபகமாக நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.